இப்போ எண்டோஸ்கோபி ஆர் உணவு குழாய் மற்றும் இரைப்பை உள்நோக்கு பரிசோதனை இன்னைக்கு ஒரு நவீனமான ஒரு சிகிச்சை முறை மற்றும் ஒரு பரிசோதனை. அது இரைப்பை மற்றும் உணவு குழாய்க்கு உள்ளே இருக்க பிரச்சனைகளை துல்லியமாக கண்டு கொண்டு அதிலிருந்து சில டெஸ்ட்டுகள் பண்ணுறதுக்கும் சில ட்ரீட்மெண்ட் கூட நம்ம அந்த எண்டோஸ்கோபி வழியாக பண்ணுறதுக்கும் இந்த எண்டோஸ்கோபி துணையாக இருக்குது. ஸோ எண்டோஸ்கோப்பிக்காக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்ன மாதிரி நீங்கள் ரெடியாக வரணும். அதாவது எண்டோஸ்கோப்பிக்காக பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் வெறும் காலி வயிற்றில் இருக்க வேண்டும். ஸோ ஒரு ஃபாஸ்டிங், சாலிட் ஃபுட் ஃபாஸ்டிங் ஃபார் 6 hours ஆர் லிக்விட் ஃபாஸ்டிங் ஃபார் 2 hours. ஸோ பொதுவாக காலையில் நாங்கள் எண்டோஸ்கோப்பி எடுக்கும்போது ஓவர் நைட் ஃபாஸ்டிங் என்று சொல்லுவோம். மார்னிங் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண வேண்டும். மற்றும் இங்கே எண்டோஸ்கோப்பி எடுக்க வர்றதுக்கு ஒரு 2 hours முன்னாடி வரைக்கும் லிக்விட்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி எண்டோஸ்கோப்பி எடுப்பதன் முன்தினம் ஹெவி ஃபுட் அவாய்ட் பண்ணணும். அந்த ஹெவி ஃபுட்னா அந்த மீட், பரோட்டா, இந்த மாதிரிப்பட்ட மைதா ஐட்டம்ஸ், வெரி ஹார்ட் ஃபுட், எதெல்லாம் ஜீரணத்துக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரிப்பட்ட ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது. மேலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க இந்த இரத்தம் உறையிற தன்மை குறைக்கிற மாத்திரைகள் ஏதாவது எடுத்துகிட்டு இருப்பாங்க. லைக் குளோபிலட் ஒரு ரிவராக்சபான், அந்த மாதிரி இருதய பிரச்சனைகளுக்கான எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 4 இல்லைன்னா 5 நாளைக்கு இந்த மாத்திரைகளை முன்கூட்டியே நிறுத்த வேண்டும். ஸோ எண்டோஸ்கோப்பி ஒரு சிம்பிள் ஓபி ப்ரொசீஜர். அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓபி பேசிஸ்லேயே அதை நீங்கள் பண்ணி அதில் உள்ள ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த உணவு குழாய் இரைப்பை சம்பந்தமாக ரொம்ப நாளாக கஷ்டப்படுத்திட்டு இருக்குன்னா சிம்பிளான இந்த எண்டோஸ்கோப்பி ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணிக்கணும்.